Hello, my dear family. Hello friends, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபண்டமெண்டல் ஆஃப் த ஹியூமன் ரைட்ஸ் எம்ஏ தமிழ் செகண்ட் செமஸ்டரில் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளின் அடிப்படை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வரும். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான டாபிக் தான். இது அவ்வளோ ஒரு நார்மலாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இதோட கைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயே கூகுள் ட்ரைவ் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 யூனிட் இருக்கும். ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளை பற்றி இருக்கும். செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி மனித ரூல்ஸ் போட்டிருக்கு, அது எப்படி வளர்ந்து வருது, அதை பற்றி இருக்கும். மூணாவது யூனிட் பார்த்தீங்கன்னா பெண் உரிமை, குழந்தை உரிமை, மாற்றுத்திறனாளி உரிமை, மொத்தம் என்னென்ன உரிமைகள் இருக்கோ அதை பற்றி இருக்கும். நாலாவது யூனிட் பார்த்தீங்கன்னா மனசு பார்த்தீங்கன்னா இப்போ விவசாயம் பண்ணுறது, அப்புறம் ஜாதி, அப்புறம் பழங்குடி மக்கள், அப்புறம் சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, அப்புறம் என்னென்ன டெவலப் ஆச்சு அதை பற்றி இருக்கும். அஞ்சாவது யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லா பற்றி இருக்கும். ஓகேங்களா? சட்டத்தை பற்றி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகளின் அடிப்படை. இது சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது படிச்சிங்கன்னா மனிதர்களுக்கு என்ன உரிமை இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், என்னென்ன ரூல்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி ஃபுல்லாக இதுதான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எம்ஏ தமிழ் செகண்ட் செமஸ்டர் வருது. இது பார்த்தீங்கன்னா அதிகமாக இது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்குக்கு பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் எங்களுக்கெல்லாம் கிளாஸ் நடக்குது. அவ்வளோ இம்பார்ட்டன் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இதை நீங்கள் படிக்கிறோம்னா பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது, என்ன ரூல்ஸு, அதை பற்றி பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். இதோட ஃபுல் கைடு பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக தரேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்காங்க. ஓகேங்களா? ப்ரிண்ட் அவுட் போட்டிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சம். மொத்தம் 111 பேஜ் தான், 5 யூனிட்டுமே இருக்கும். சரிங்களா? நான் ப்ரிண்ட் அவுட் போட ஒரு 30-40 ரூபா தான் வரும். ஓகேங்களா? நீங்களும் மறக்காமல் ப்ரிண்ட் அவுட் போட்டுக்காங்க. உங்களுக்கும் உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் போய் பார்த்தீங்கன்னா பைமோட். இதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா பேஜ் கொடுத்துருக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே இருக்கும். சரிங்களா? இப்போ ஹார்லிக்ஸ், பூஸ்ட், சோப்பு எல்லாமே ஒரு சும்மா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ எல்லாமே இருக்கும். டீ தூள் எல்லாமே இருக்கும். குட் நைட் ஆலோவர் எல்லாமே இருக்கும். சரிங்களா? நீங்கள் போய் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அது ரேட் கம்மியாக குறைந்த விலையில் இருக்கும். சரிங்களா? கம்மியாக விலையில் இருக்கும். மறக்காம பேஜ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளாக பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஆர்டர் வச்சு தருவாங்க. ஆர்டர் வைஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஸ்நாக்ஸ் வேணுமா, இல்லை காம்ப்ளிமெண்ட் வேணுமா, இல்லை உங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா, பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டார்ட் கம்பெனி. ஓகேவா? அதனால் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும், யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தேவைப்பட்ட பார்த்தீங்கன்னா இதை ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.